Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Vivo தரப்புல இருந்துட்டு அவங்களோட சப் பிராண்டான iQOOன்ற இந்த ஒரு பிராண்டோட அப்கமிங் ஸ்மார்ட் போனான iQOO 3ன்ற இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ iQOO தரப்புல இருந்துட்டு இந்த ஒரு அப்கமிங் ஸ்மார்ட் போனான iQOO 3ன்ற ஸ்மார்ட் போன் வர February 25ஆம் தேதி வந்துட்டு இவங்க அஃபிஷியலா சைனால வந்துட்டு இவங்க லான்ச் பண்றாங்க. ஸோ 12 மணிக்கு வந்துட்டு இவங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் வந்துட்டு 12 மணிக்கு இவங்க லான்ச் பண்றாங்க 25ஆம் தேதி. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு இந்தியாவிலும் கூட February எண்டுக்குள்ளேயே வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறதா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி Februaryக்குள்ளே இவங்க லான்ச் பண்ணா கூட March 1st இந்த செகண்ட் வீக்குள்ள வந்துட்டு இவங்க இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாலையும் இவங்க லான்ச் பண்ண போறதா வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வரக்கூடிய முதல் ஸ்னாப்டிராகன் 865 கொண்ட ஒரு ஸ்மார்ட் போன் வந்துட்டு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் போன் ஒருவேளை இவங்க 5G சப்போர்ட்டோட கூட இவங்க இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா முதல் 5G ஸ்மார்ட் போனா கூட இந்த ஸ்மார்ட் போனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போனோடைய லீக் ஆயிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங்கை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு iQOO 3ல வந்துட்டு ஒரு 6.4 இன்ச் FHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு இங்கே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வாட்டர் ட்ராப் நாச் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ண போறதா இவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க லீக்ஸ் பிரகாரம். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த iQOOன்ற இந்த பர்டிகுலர் சப் பிராண்ட் பார்த்தீங்கன்னா கேமிங் டார்கெட்டட் ஸ்மார்ட் போன்ஸ் தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு தயாரிப்பாங்க. ஸோ கேமர் சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன் இருந்தால கண்டிப்பாக 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே எடுத்துட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு iQOO 3ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 4370 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்துட்டு பார்க்க முடியும்ன்ற மாதிரி லீக்ஸ் பிரகாரம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு 55 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்துட்டு இதில் கிடைக்க போறதா நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்மான விஷயம்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல பின்னாடி ரேர் கேமரா செட்டப்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குவாட் ரேர் கேமரா செட்டப் பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு அஃபிஷியலான விஷயம்னு நம்ம வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஒரு கேமரா செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி சென்சர் பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சில ரூமர்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர் இருக்குதா அவங்க தரப்புல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. ஆனா ஒருவேளை வந்துட்டு இங்க 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சரோட இவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா மீதி இருக்கிற சென்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் வந்துட்டு இவங்க எடுத்துட்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் 64 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு பிரைமரி சென்சரோட வந்தா அப்போ வந்துட்டு இந்த மீதி ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 13 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸும் பிளஸ் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் வந்துட்டு இவங்க எடுத்துட்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க 48 மெகா பிக்சல் எடுத்துட்டு வராங்களோ நான் 64 மெகா பிக்சல் சென்சர் இவங்க எடுத்துட்டு வராங்களோ அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா நான் இங்க பார்க்கல. ஆனா அந்த 13 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இவங்க இன்க்ளூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப நல்ல பிளஸ் யூனிக்கான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு கேமராஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இன்க்ளூட் பண்ணியிருக்குதான் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க லீக்ஸ் பிரகாரம். ஸோ இதுவுமே வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ரூமர்டாவே தான் இருக்கு. ஸோ கன்ஃபார்மா நம்ம வந்துட்டு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரான்னு சொல்ல முடியாது. ஆனா ரேர் கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று 48 மெகா பிக்சல் சென்சரோட வந்தா அந்த ஒரு செட்டப்போட வரும். 64 மெகா பிக்சலோட வந்தா இந்த ஒரு கேமரா செட்டப்போட தான் வரும். இது வந்துட்டு ஒரு கன்ஃபார்மான விஷயம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஸ்னாப்டிராகனுடைய 865 ப்ரொசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அதே நேரத்தில் பவர் எஃபிஷியண்டான ஒரு நெக்ஸ்ட் ஜென் ப்ரொசஸர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு எந்த ஒரு குறையுமே சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த ப்ரொசஸர் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமே வந்துட்டு வெளியே வரல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேஸ் வேரியன்ட் வந்துட்டு இவங்க
6GB ரேம்ன்ற இந்த ஒரு பேஸ் வேரியண்டோடையும் 64 இல்லைன்னா 128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மாதிரி ஒரு பேஸ் வேரியண்டோட தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக 4GB ரேம் வேரியண்ட் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டே வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் டாப் வேரியண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 12GB ரேம் ஸ்டோரேஜும் ஒரு 12GB ரேமும் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு டாப் வேரியண்ட் தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் LPDDR5ன்ற இந்த ரேமோட தான் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு UFS 3.1ன்ற இந்த ஒரு லேட்டஸ்ட் ஸ்டோரேஜோட தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸிங் வந்துட்டு லீக்ஸ் பிரகாரமும் சரி, ரூமர்ஸ் பிரகாரமும் சரி, எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிய வரல. ஆனால் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை 6GB ரேம் என்ற இந்த ஒரு பேஸ் வேரியண்டோடையும் 128GB இந்த ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா, இல்லை அந்த ஒரு வேரியண்ட்டுக்கு வந்துட்டு இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000 45,000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரானும் ப்ளஸ் வேல்யூ ஃபார் மணியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக வந்துட்டு இது அமையும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then, signing off from Sandeep.